வணக்கம். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நாங்கள் தீபாவளி அன்னைக்கு நானும் குள்ளங்கோடு பாஸ்கரனும் லைவ் போட்டுன்னு வந்தோம். அதில் மேக்மிஷன் என்ற ஒரு சேனல் நடத்துகிற ஒரு சகோதரன் வந்தாப்புல வந்து எல்லாத்துக்கும் வசனம் காட்டுன்னு கேட்டுன்னு வந்தாப்புல. நாங்கள் வந்து யதார்த்தமாக பேசின்னு இருக்கிறோம். பைபிள்லேருந்து தான் பேசுகிறோம், வசனம் இல்லாமல் பேசுகிறோம். திடீர்னு சடனாக கூமுட்டை அப்படின்னு சொல்கிறாப்புல. கூமுட்டைங்களா, திருத்தூத்தோட மோசமானவங்க அப்படின்னு கமெண்ட் போட்டாப்புல. சரி, மோசமாக கமெண்டு போட்டதுக்கு ஆன்சர் இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, மோசமானவங்கன்னா எந்த விதத்தில் மோசமானவங்க, யாரை மோசம் பண்ணோம், யாரை ஏமாற்றோம் அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணோம். ஃபஸ்ட்டு பைபிள்லேருந்து நேற்று நாங்கள் லைவ்லேயே கொஸ்டின் கேட்குறோம். ஏன் ஓடி போயிட்டீங்க? ஏன் 2 மாதம் முன்னாடி குரூப் காலில் நான், நீங்கள், ராஜேந்திரன், அந்த மொட்டை ராஜேந்திரன்ற ஒரு நபர், குள்ளங்கோடு பாஸ்கர் 4 பேர் பேசினோம்ல நைட்டு 12 மணி வரைக்கும். ஏன் ஓடி போயிட்டீங்க? அதெல்லாம் அப்படியே பேசணும் தான் நான் சொல்லட்டுமா? இங்கே நாகரிகம், டீசென்சின்னு ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? ஒருத்தரை பற்றி தெரியாமல் எப்பயுமே பேசக்கூடாது. ஒருத்தருக்கு உயிருக்கு உயிராக நினச்சி கூட இருக்கிறவங்க கூட திடீர்னு ஓடி போயிடுவாங்க, புரியுதுங்களா? எவன் எப்போ ஓடி போகிறான்னு தெரியாது. எவன் எவ்வளோ தந்திரமாக நம்மளை ஏமாத்தின்னு இருக்கிறான்னது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஆவியானவர் ஒரு பல டெஸ்ட்டு வைக்கிறப்ப தான் அவன் யார் அப்படின்னு தெரியும். அது மாதிரிலாம் டெஸ்ட்டு வச்சு இங்கே நாங்கள் பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஓகேங்களா? யாரெல்லாம் எப்படி பின்னாடி எப்படி பேசுகிறாங்க, முன்னாடி எப்படி மரியாதை பேசுகிறாங்க, பின்னாடி எப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க, எதுக்காக அவன் பேசுகிறான், உயிரை கொடுக்குறேன்னு சொல்கிற ஒரு நபர் கூட மயிரை கூட கொடுக்காமல் ஓடி போயிடுவான் சைலண்ட்டாக. ஏன்னா அவனுக்கு அவன் உயிர் மேலே அவ்வளோ அக்கறை. ஆனால் நம்மக்கிட்ட பேசுகிறப்ப என்ன, உங்களுக்காக நான் என்ன வேண்டாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி நபர்லாம் பார்த்து ஏமாந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் சத்தியத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம். எங்களை பற்றி தெரியாத ஒரு நபர் நீ மேக்மிஷன், என்னன்னு தெரியாமல் மொட்டை தாத்தான் கொட்டையில் விழுந்த மாதிரி ஏபிசியோடு கூட பைபிளில் தெரியாமல் வந்து கமெண்ட் போட்டுன்னு இருக்கீங்க. நாகரிகமாக போட்டால் நாகரிகமாக பதில் அளிப்போம். நாகரிகம் இல்லாமல் பேசுனீங்கன்னா, நாகரிகம் இல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னபடி எல்லாருக்கும் எல்லாம் ஆனன்ற மாதிரி பண்ணிக்கு பண்ணியாக இருந்து பேசுவேன், நாய்க்கு நாயாக இருந்து பேசுவோம், மனுஷனுக்கு மனுஷனாக இருந்து பேசுவேன் நான். அதனால் கூமுட்டை அப்படின்னா அப்போ நீங்கள் அறிவாளியாக இருக்கணும். மேக்மிஷன், நீங்கள் அறிவாளியாக இருக்கீங்க அப்படின்னா கேட்குற கொஸ்டின்னு, நீ அறிவாளியாக, இப்போ நான் உரிமையில் பேசுவேன், நீ அறிவாளியாக இருந்தால் என்னோடய வயசில் சின்னவனாக தான் இருப்பேன். அறிவாளியாக இருந்தேன்னா என்ன, பைபிளில் இயேசு என்ன கமெண்டில் வந்து பேசுகிற, இயேசு வந்து மரியாதை அம்மானே கூப்பிடலாம், அதுக்கு வசனம் காட்டுன்றா. இயேசு பல் விளக்குனாரா இல்லையா, சாப்பிட்டாரா இல்லையா, கக்கா போனாரா இல்லையா, அதுக்கு நீ வசனத்தை காட்டு எடுத்து. ஓகேவா? பிதாவை என்னை ஏன் கைவிட்டேன்னு இயேசு அழுதார் இல்லை சிலுவையில் லாஸ்ட்டாக. எதுக்கு பிதான்னு சொல்கிறார்? அவரே பிதாவாக இருக்கிறப்ப ஏன் பிதாவேன்னு அழுதார் சிலுவையில்? எதுக்கு அழுதார்? தான் ஜீவனை ஒப்பு கொடுத்தாருன்னா அப்போ அந்த ஜீவனுக்கு பேர் மனுஷ ஜீவனா, மனுஷனுடைய ஆவியா, இல்லை தேவ ஆவியா? யாருனாதை விட முடியுமா? தேவ ஆவியா யாருனாவது கொல்ல முடியுமா? அப்போ அங்கே விட்டது எந்த ஆவி? திருப்பி இன்னொரு தேற்றளவாளன் பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு பேர் எந்த ஆவி? பேதுரு, பவுல், மற்ற சீசர்கள்லாம் சொன்ன ஆவி எந்த ஆவி? அதுக்கப்புறம் ஒரு பரிசுத்த ஆவினா அப்போ அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவி கிடையாதா? அவர் பிறக்கிறப்பே பரிசுத்த ஆவியனால் பிறந்தாருன்னா அவர் எதுக்கடா ஞானஸ்தானம் போய் யோவான் ஸ்நானம் கிட்ட வாங்குறாரு? அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டா. பாவத்தை அறிக்கை பண்ணுறவனா போய் ஞானஸ்தானம் வாங்கணும், சும்மா ஃபார்மாலிட்டி போய் ஞானஸ்தானம் வாங்கிட்டு வந்தாரா? அங்கே தான் தேவாலயத்தில் அவன் பரிசெயர், சதுசெயர், பிரதான ஆசிரியர் இருக்கிறான்னா அவங்ககிட்ட போய் பாவம் மன்னிப்பு வாங்க வேண்டியது தானே? ஒரு புறாவை கொஞ்சம் வந்து வெட்டி கொடுத்துட்டு நான் பாவம் பண்ணிட்டேன்னு இயேசு வாங்க வேண்டியது தானே? இயேசு தான் பிதா இல்லை. அப்புறம் எதுக்கு அங்கெல்லாம் போகாமல் காட்டில் சுற்றி நின்ற ஒரு காட்டுவாசி யோவான் ஸ்நானங்கிட்ட எதுக்கிட்ட வந்து வாங்கணும்? இயேசு பல் விளக்குனாரா? அதுக்கு இது ப்ரூஃபை காட்டு. இயேசு மனுஷன்டான்றோம். அப்போ வந்து பிதா மனுஷன் கிடையாதா அப்படின்னும் நீ அடுத்த கொஸ்டின் கேட்ப. அப்போ வந்து ஆதாம் ஏவாள் வந்து என்ன கிறிஸ்துக்குள்ளே இருந்தானே, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருந்தானே இருந்தாங்க. அந்த வார்த்தை தான் நான் மண்ணிலேருந்து செஞ்சு, அப்போ பிதா வந்து மண்ணா அப்படின்னு கொஸ்டின் கேளு.
ஏன் ஏபிசியில் கூட தெரியாமல் தேவையில்லாமல் வந்து கமெண்ட் ஒன்று போட்டுன்னு இருக்க மேக்மிஷன். அவர் தான் பிதான்னா பிதான்னாண்டா மரியாளும் யோசேப்பும் மாம்சத்தில் கூப்பிட்டு இருக்கணும். எதுக்குடா அப்படி கூப்பிடல? டேய் மேக்மிஷன், வாடா போடான்னு தான் பேசுவேன். தனியாக ஃப்ரெண்ட்ஷிப்னா அது வேறு, கிறிஸ்துக்குள்ளார வந்துட்டோன்னா அப்படி தான் நான் பேசுவேன். உன்னை யாருனா கூப்பிட்டாங்களா கமெண்டில்? ஒன்றுத்துக்கு வேகாத ஒரு இதை வச்சுக்கிட்டு உனக்கு பைபிள் தெரிஞ்சதுன்னா ஏங்க இப்படி வசனம் இருக்குங்க, நான் மரியாதை பேசுனா மரியாதை நாங்களும் விளக்கம் கொடுப்போம். மரியாதை இல்லாமல் பேசுனா மரியாதை இல்லாமல் தான் விளக்கம் கொடுப்போம். நீலாம் ஒரு ஆள், உனக்கு வந்து உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு உட்காந்து இருக்கணுமா அப்படின்னு கொஸ்டின் வரலாம். உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறானுங்கள ஆர்வ கோளாறுங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ போடுறேன். அதனால் ஒருத்தரை பற்றி தெரியாமல் என்னன்னு பேசாமல் ஃபோனில் பேசிவிட்டு 2 மாதம் முன்னாடி நீயும் அந்த மொட்டை ராஜேந்திரன் ஓடி போனவன்னாண்டா. அவன் கேட்டான், அந்த ராஜேந்திரன் என்ன கேட்டான்னா, எனக்கு இன்சியலே தேவையில்லைன்னா என்ன டே அப்படின்னா உன் பிள்ளைங்களுக்கு இன்சியல் வைக்காதான்னா ஓடி போயிட்டான் கட் பண்ணிட்டு. நீ எதுக்கடா அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசலை எனக்கு வேதத்துலேருந்து? நீ ஒன்லி ஜீசஸா இல்லை யெகோவா விட்னஸா இல்லை 3 பேரும் ஒன்று? எப்படி வேணாலும் நீ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும், தெரியுதா? எப்படி கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். நான் கேட்குற கொஸ்டினுக்கும் உன்னால் ஆன்சர் பண்ண தெரியணும். அப்போ தான் விவாதத்துக்குள்ளார வரணும். இல்லைனா வாயை ஷூவை மூடிட்டு அமைதியாக உட்காந்து இருக்கணும். எதுக்கு தேவையில்லாமல் வந்து லைவில் வந்து நான் வீடியோ போட்டு போகிறேன், கமெண்ட் போட்டு போகிறேன்? ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஊரெல்லாம் முட்டாளாகிறதுக்கு நீ சப்ஸ்கிரைபர் கூட்டத்துக்கு எனக்கு சப்ஸ்கிரைபரும் தேவையில்லை, என்ன எவனும் தேவையில்லை. ஓகேவா? ஒருத்தவன் பார்த்து ஒருத்தவன் மனம் திரும்பி ஒருத்தவன் கிறிஸ்துக்குள்ளார வரணுன்றதுக்கு தான் நான் வீடியோ போட்டுன்னு உட்காந்து இருக்கேன். சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இத்தனை பேர் வரணும், அதில் பணம் வரணுன்றதுக்காக நான் வீடியோ போடல. அதனால் மேக்மிஷனு பேசுகிறது நான் கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் பிதா தான் மகனாக பிறந்துட்டார்ல. பிதா தான் மகனாக பிறந்துட்டார்ல. அப்போ பிதா என்னன்னா யோசேப்பு மரியாளும் கூப்பிட்டு இருக்கணும். மகளே மகளே மகனே அப்படின்னா இயேசு வந்து யோசேப்பு மரியாளையும் கூப்பிட்டு இருக்கணும். 30 வருஷமாக அவர் என்ன பண்ணிருந்தார்? பைபிள்லேயே நிறைய விஷயம் சொல்லப்படலையே. அப்போ அந்த சொல்லப்படாத விஷயத்தை யாரா சொல்லுவாங்க? எங்ககிட்ட வந்து உங்ககிட்ட வந்து யாரா சொல்லுவார்? பரிசுத்த ஆவியானவர் எதுக்கூட வழங்கப்பட்டு இருக்குது? பைபிளே போதுமே, பைபிளே போதுமா? பைபிள்லேருந்து எடுத்து விளக்கி அதோட சாராம்சம் என்னன்னு சொல்லத்துக்குனாண்டா பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டு இருக்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வேறு, அப்போ இயேசு மரிச்சப்போ ஒரு ஆவி போச்சு, அந்த ஆவி வேறு, பிதாவாகி ஆவி வேறையா? 3 பேரும் வேறு வேறு ஆவியா? பிதா வார்த்தை என்ன பரிசுத்த ஆவின்னு இருக்குடா. எதுக்குடா 3 தனித்தனியாக வந்து பைபிள் எழுதப்பட்டு இருக்கு? இப்போ வந்து உலகம் படைக்கப்பட்டப்ப என்ன, இப்போ வந்து அந்த சராசரமும் வந்து படைக்கப்பட்டு இருக்கிறப்ப வெள்ளி பொண்ணு அப்படின்னு தனித்தனி ஒரு இதுக்கும் அதை தன்மைக்கு ஏற்ற மாதிரி பேருன்னு வச்சுருக்குறாங்க. மனுஷன் அதை இதுக்கு அந்தந்த இதுக்கு மனுஷி விலங்கு இது உயிரினம் அப்படின்னு நீரில் வாழ மீன் அப்படின்னு தனித்தனியாக தானே பேர் வச்சுருக்கு. இதெல்லாம் தனித்தனியாக தானே இருக்குது. இதெல்லாம் எப்படி மொத்தமாக ஒன்றாகும்? ஆடு மாடும் எப்படி ஒன்றாகும்? பன்னி நாயும் எப்படி ஒன்றாகும்? அப்படி தான் நீ கொஸ்டின் கேட்டுன்னு இருக்கிற. ஒன்று நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம அதை பற்றி தியானிக்கணும். யாருனாலும் சொன்னாங்கன்னா, இல்லை இது கரெக்டாக தப்பா அப்படின்னா, இல்லை இது ராங்குன்னா இல்லைங்க இது அப்படி போடல, நீங்கள் ராங்காக சொல்கிறீங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீ கூமுட்ட அப்படின்னா நீ அறிவாளின்னு அர்த்தம். ஏன்னா ஏசு எப்போ பல் விளக்குனாரு, எப்போ கக்கா போனார், எப்போ காலையில் ஏஞ்சார், எப்போ நைட்டில் படுத்தார், 30 வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு நீ சொல்லணும் அறிவாளியாக இருந்தால். இல்லைன்னா நீ வந்து 1ஆம் நம்பர் கூவு முட்டை இல்லை, கோழி முட்டை நீ அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அதனால் தேவையில்லாமல் கமெண்டில் வந்து ஏதாவது பேசிக்கிட்டு அறிவாள் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னா அக்கா பிரித்து வேதத்துலேருந்து என்ன நீலாம் ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு பேசுவேன், வசனமே இல்லாமல் பேசுவோம். அந்த வசனமே இல்லாமல் பேசுறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வழங்கப்பட்டு இதோட மீனிங் இதெல்லாம்னு சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறாரு. நாய் பேய் கூட வசனத்தோடு எடுத்து பேசும். அதுக்காக நாங்கள் வரல. ஏன்னா அதுக்காக நாங்கள் வரல. பிஹெச்டி படிச்சுட்டு உக்காந்துக்கிட்டு அதுக்காக நாங்கள் வரல. நான் பெரிய ஆளை காட்டுறதுக்குன்னா இன்றைக்கி ஏசு இருந்தார்னா, இன்றைக்கி ஏசு வாழ்ந்துன்னு இருந்தார்னா அவர் எப்படி போதிப்பாருன்னதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டு இருக்கிறாரு. ரைட்டா? யாரு கூட விவாதம் பண்ணத்துக்கு வரல. மற்றவங்களை சொல்லி புரிய வைக்கணும், நான் சிறுகணும், கிறிஸ்து இயேசு பெருகணுன்றதுக்காக தான்
ஏன்னா நாங்கள் வந்து லைவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோமே தவிர நாங்கள் தான் அறிவாளி, நாங்கள் தான் புத்திசாலினத்துக்காக இல்லை, இயேசு கிறிஸ்து ஒருவரே புத்திசாலினத்தை காட்டுறதுக்காக தான் வீடியோ போட்டுன்னு இருக்கோம். அதனால் நான் கேட்ட கொஸ்டினுக்கு நீ ஃபஸ்ட்டு என்ன அறிவாளி இருந்தால் அண்ணா ஆன்சர் பண்ணிவிடு, இல்லைன்னா பூ முட்டை கிடையாது, நீ ஒரு கோழி முட்டை.